சார் இன்னைக்கு நம்ம பேச போகிறது பார்க்க நம்ம ஊர் தான். வந்து நீங்கள் பேசிய பேச்சில் எல்லாரும் இருக்க பைசா போட்டுருக்கணும். ஏன்னா நம்ம ஊரில் எல்லாத்தையும் நல்ல பைசா உண்டு. நான் என்ன சொல்லியேன்னா இன்னைக்கு எல்லாரும் முதலாளியை பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னு நம்ம மாதம் பைசா குடிக்கும். அதனால எல்லாரும் முதலாளியை பார்த்து பேசணும்னு நீங்கள் ஸ்கீம் எல்லாம் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிடுங்க. எல்லா பைசாவும் போட்டுருக்கணும். சரி ஜேம்ஸ் பாண்டு, நீ தான் நம்ம இதோட லீடராக இருக்க, நல்ல டேர்ன் ஓவர் பண்ணியா. சரி, நம்ம ஊரில் தானே எல்லாரும் வந்து பேசிடலாம். எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? 4 மணி போல போயிடுவோமா? சார் இந்த லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு வரணுமா? உங்கள் ஸ்கீம் எல்லாம் சிலகு வேணாம் ஜேம்ஸ் பாண்டு, நான் எல்லாம் வாயாலே பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு 2 மணி நேரம் அழகாக பேசுவேன். தலைவரே, நீங்கள் பேசிய பேச்சில் எங்கள் ஊருக்காரன் நல்லா கொஸ்டின் கேட்பணும். ஆனால் ஒரு 2 மடங்கு பணம் கூட இல்லைங்க, அமைதியாக இருக்கணும். அதான் ஜேம்ஸ் பாண்டு, உன்னோட நான் கை கொடுத்துருக்கேன். நான் இருக்கிறத நீயும் கவலைப்படாத. ஊர் மக்களை வாழ வச்சு எங்கேயோ கொண்டு போயிடலாம். தம்பி என்ன ஆளுவையெல்லாம் வந்துட்டுமா? விஷ் யூ வெல்த். நீங்களும் வாழ்வீங்க, உங்களை நம்பி உள்ளவங்களும் வாழ்வாங்க. எவ்வளோ நாள் தான் நீங்களும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்மகிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கே வேலை போடணும் அவசியம் இல்லை. மாதம் வருமானத்தை வாங்கிக்கிட்டு ஜாலியாக கம்முன்னு கால் மேலே கால் போட்டு உட்காரலாம். நம்ம ஜேம்ஸ் பாண்ட் அதை பற்றி இப்போ சொல்லுவார். நான் சொல்கிறத விட நம்ம குரோர்பதி இருதயராஜ் அழகாக சொல்லுவார். பார்த்தீங்கன்னா புதிய ஸ்கீம், எதையை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 1 லட்ச ரூபா நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா 1 லட்ச ரூபா கம்மி தான். நான் ஒரு சும்மா சொல்ல 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 6 மாதம் ஸ்கீமு, மாதம் 40,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில். நம்ம தம்பி ஜேம்ஸ் பாண்டு எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு சந்தேகம் தான் கேளுங்க, என்ன சந்தேகம்னாலும். சும்மா அப்படி இப்படின்னு போடாதுங்க. 1 லட்சம் 25 லட்சம் வரை போட ஆள் ரெடியா இருக்கு. பாத்தீங்கம்மா, 25 லட்சம் சாதாரணம் தான். நீங்க 25 லட்சம் போட்டீங்கன்னா பொண்ணோட கல்யாணத்தோடுக்கு 50 லட்சம் 6 மாசம் ஸ்கீம்ல. அது மட்டும் இல்லாம ஹனிமூன் போறது வரைக்கும் நம்ம கிட்ட காசு ரெடியா 50 லட்சம் இல்ல 65,50,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும் உங்க அக்கௌண்ட்ல. சார் சூப்பர் சார், சூப்பர் சார், நல்ல அமௌண்ட் கிடைக்குது. சூப்பர் சார், சூப்பர் சார், வெரி குட் சார். அடுத்த ஸ்கீம் என்னன்னு சொல்லுங்க சார். பொறுங்கம்மா, எல்லா ஸ்கீமையும் சொல்லுவேன். நம்ம வாழ வைக்காம பின்ன யாரை வாழ வைக்கிறது? நம்ம கிட்ட குபேரன் மாதிரி காயின்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியது எங்கேயுமே நம்மளை விட்டு போகாது. அங்க நீங்க போடியது அமௌண்ட் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். 1 லட்ச ரூபா போட்டீங்கன்னா 10 லட்ச ரூபா அசால்ட்டா நீங்க எடுத்துட்டு போயிடலாம். இந்த ஏரியாவை ஃபுல்லா நம்பர் 1 நான் கொண்டு வரதான் என்னோட அடுத்த திட்டமே. தம்பி ஜேம்ஸ் பாண்ட உலக அழகு நான் உயர்த்தணும், அதுதான் என்னோட அடுத்த திட்டம். தம்பி, இதை எப்படிப்பா நாங்கள் எல்லாம் நம்புறது? நீங்க ஏன் என்ன நம்புறியா? இருதயராஜை நம்பியதை விட தம்பி ஜேம்ஸ் பாண்டை நம்புங்க. அவர் உங்க ஊருக்காரர் தானே, நல்லா உங்களை வாழ வைப்பாரு. அது மட்டும் இல்லாம நான் என்ன உங்களை அள்ளி தாரேன்னு நினைச்சதியா? இல்ல, 70% நான் எடுக்கிறேன், 30% தான் நான் உங்களுக்கு தாரேன். அதுலேயே எனக்கு அவ்வளோ வருது. இதை நான் எங்க வேணும் கொண்டு கொடுக்கலாம். அப்படியே ஏமாத்திட்டு போனாலும் என்னுடைய 70% உங்கள்கிட்ட தான் தருவேன். நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணது யாருமே கண்ணீரோடு போனதே கிடையாது. காரோடும் பங்களாவோட தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். சார், ஜேம்ஸ் பாண்ட் சொன்னாரு ஒரு வீடு வச்சுக்கலாம் பிளான் இருக்குன்னு. அது என்ன பிளான் சார்? ஆமாங்க சார், ஆலோசிச்சுட்டு இருக்கோம். வீட்டுக்கு நீங்க இடத்த மட்டும் காட்டினா போதும். எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல வேணும்னு மட்டும் சொல்ல போதுங்க. நீங்க நினைக்கிறத விட உங்க ஊர் காரில் விட பெரிய கான்ட்ராக்டர் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் இந்த ஏரியாவில் இந்த குடிசை வீடுகளே இருக்காது, எல்லாம் 2 மாடி வீடாக வரும். நான் அடுத்த மீட்டிங் வரம்ப இங்க எல்லா வீட்லையும் கார் நிற்கணும். தம்பி, மாசம் எப்படி வரும்? கையில தருவீங்களா, இல்ல வீட்டில் வந்து வாங்கவா, இல்ல அக்கௌண்ட்ல வந்துருமா? பாத்தீங்கன்னா நம்மளோட இது எல்லாமே லீகலா தான் இருக்கும். பேங்கிங் டிரான்சாக்ஷன் தான். உங்களுக்கு சொன்ன எக்மௌண்ட்ல கரெக்டான டேட்ல தம்பி ஜேம்ஸ் பாண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாரு. பணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட இது வந்து குபேரன் மாதிரி வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். நம்பி இன்வெஸ்ட் பண்ணினா 10 போட்டா 40, 40 போட்டா 80, 80 போட்டா 160, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். இதை பற்றி கவலையே படக்கூடாது. நீங்க போட்டுக்கிட்டு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்தா மட்டும் போதும். நம்ம பணம் எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அனலிட்டிக்ஸ் வச்சு நம்ம அதை பாக்குறோம். எப்போ குரு ஆகும், எப்போ டவுன் ஆகும், எப்போ வளரும், நம்ம குரூப் இருக்குது. அதனாலதான் அதை வந்து அங்க ரெடி பண்றோம். நாங்க அமெரிக்கால ரெடி பண்ணி உங்களுக்கு பணத்தை டாலர்ல தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். உங்க கனவு மட்டுமல்லமா, உங்க ஊர்ல எல்லா பொண்ணுடைய கனவும் நனவாக போகுது. நீங்க எல்லாம் இனி வந்து சூப்பர் ஸ்டார் ஆயிருவியா? சார், நம்ம இந்த மணி எல்லாம் நிறைய பேர் சொல்லணும் பிளாக் மணின்னு. அப்படியா சார்? நம்ம இதை பற்றி நீங்க எங்கேயுமே விசாரிச்சு பாருங்க. அதை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. 100% நீங்க கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட இது கரெக்டான இதுல அமெரிக்கால ரெடியாகி உங்களுக்கு ஆன்லைன் மூலம் அனுப்பி வச்சப்படும். எந்த ஒரு இடல் திருட்டு இதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம தான் ரெடி பண்றோம், நம்ம தான் அதுல இறங்கி பண்றோம். நீங்க தான் அதோட உறுப்பினர்கள், நீங்க தான் அதோட சந்தாதாரர்கள், உங்களுக்கு தான் பண்ணி. அதனால இதுல யாருமே இடத்தரர்கள் கிடையாது. நீங்க காயின்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, சேவிங்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் மாசம் உங்களுக்கு 1 லட்சத்துல 10 லட்சம் வேற அப்படிதான் கிடைக்கும். சார், நம்ம கன்னியாகுமரி காவாலா காவாலா காவாலா. சார், நான் இப்பமே என் நகையெல்லாம் கலத்தி தரட்டா? எனக்கு உடனே மாசம் பைசா போட்டுருவீங்களா? ஏமா, நீங்க எல்லாம் இவ்வளவு ஆர்வமா இருக்கிறத பார்த்தா இந்த ஊர் மட்டும் இல்ல, பக்கத்து ஊரு, அதுக்கு பக்கத்து ஊரு எல்லா ஊருமே நம்ம வாழ வச்சிடலாம். நம்ம அடுத்த தாட்டு 3 மாசம் ஸ்கீம் கொண்டு வரலாம்னு இருக்கோம். அதுல வந்து 25 லட்சம், 75 லட்சம், 95 லட்சம் நீங்க போட்டீங்கன்னா அது வந்து ஜேம்ஸ் பாண்டோட ஆலோசிச்சுட்டு இருக்கோம். மக்களுக்கு எப்படி அதை வந்து சூப்பரா அள்ளி கொடுக்கலாம்னு. சூப்பர் சார், சூப்பர் சார். உடனே கொண்டாருங்க. 3 மாசம் என்ன 2 மாசம் ஸ்கீம் இருந்தாலும் கொண்டாருங்க சார். என் புருஷன் வேலை செஞ்சுட்டு வெளிநாட்டுல இருந்து நிறைய அனுப்புவேன். நான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் தள்ளி விடுறேன். ஆமா சார், என் புருஷன் வெளிநாட்டுல இருந்து நிறைய அனுப்புவேன். நான்
இவ்வளவு நீங்க ஆர்வமா இருக்கிறத பார்த்தா என் மனசெல்லாம் சந்தோஷமா இருக்கு. நீங்க மட்டும் இல்ல, உங்க பக்கத்து வீட்டுக்காரா, அடுத்த வீட்டுக்காரா, சொந்தக்காரா எல்லாருடைய நகையை அடகு வச்சு கொண்டு வந்து இங்க போட சொல்லுங்க. நகை என்ன, நகை கடையை நீங்க அடுத்து உருவாக்கிடலாம். சூப்பர் சார், சூப்பர் சார். அடுத்த மாசத்துல எனக்கு மார்த்தாண்டத்துல ஒரு நகை கடை ஓபன் பண்ணணும் சார். என்னமா சிம்பிளா சொல்றீங்க நம்ம கம்பெனியை ஒண்ணுன்னு. நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒண்ணு இல்ல, அப்படியே மார்த்தாண்டத்துல வரைக்கும் அப்படியே நகை கடையா நீங்க வச்சுட்டு போகலாம். அங்க இருக்க நகை கடைக்காரர்கள் எல்லாம் தள்ளி விட வேண்டியதான்.